ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வேஸ்ட்டு நோட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வேணுன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் மிக்சிலாம் போட்டு அரைக்கல. இதை பாருங்க, கையிலே நல்லா இது பண்ணிட்டு இங்கே காட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா மைய அரைச்சிருப்போமா. இதுதான் நல்லா இருக்கணும், பேப்பர் இப்படி இருக்கணும். அப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, சின்னதாக வேஸ்ட்டு தட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட், எங்கள் வீட்டிலே வேஸ்ட்டாக இருக்குது. நான் போய் இதை கழுவி எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை அரைக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கழுவிட்டோம். இப்போ வந்து இதை வந்து இங்கே வைக்க போகிறோம். இதோ அந்த பேப்பருக்குள்ள கொத்தா எடுத்துக்கிறேன். இது எடுத்து பேப்பர் மட்டும்தான் எடுக்கணும், தண்ணி எடுக்கக்கூடாது. தண்ணி லைட்டாக வச்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நிறையா போடக்கூடாது தண்ணி. ஆனால் இது ரொம்ப இதுவாகிடும். கொஞ்சம் தண்ணியோட வை, ஓகேவா? பார்த்தீங்களா, அப்படி வச்சுக்கோங்க நல்லா. இது நிறைய பேப்பர் வச்சுட்டோங்க, பரவாயில்ல, கஷ்டம் நல்லா ஒன்றெல்லாம். வேஸ்ட் நோட் ரீயூஸ் ஐடியா மாதிரி தான் இதுவும். இருக்குல்ல, இப்படி வச்சுட்டு தண்ணி வேணா நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்து நல்லா சொதன்னு வச்சு பாருங்க. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் வச்சுட்டே இருக்கேன் பேப்பரை. தண்ணி வேறு நிறைய இருக்குது, அப்படி ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இப்படி வந்துடுமா? இருக்கு பாருங்க காய்ஸ், நிறைய பேப்பர். இருங்க, நான் வரேன். ஹரிஷுங்களா, இந்த மாதிரி நிறைய தண்ணி வந்துச்சு, என்னால் பண்ண முடியலன்னா இங்கே ஒரு ஹோல் போட்டு தண்ணி வெளியே அடிக்கிறேங்க. நம்ம இதை திருப்பி போட்டு கேக் மாதிரி பண்ணலாங்க. கேக் மாதிரி பண்ணிடலாமா? கவுக்கலாம் கூடாது, கவுத்துற போகிறீங்க காய்ஸ். இவன் பண்ணுறதை பார்த்துருவீங்க, கவுக்காதீங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பேப்பர் வச்சு இன்னும் எடுத்து கவரில் எதுலேயும் ஊற வச்சாதீங்க, இந்த மாதிரி அவஸ்தைப்படுவீங்க. நான் வந்து கவரில் ஊற வச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கேன். இதை இருக்க வரணும். தண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நம்ம ரிலீவ் பண்ணிடலாம். இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேணுன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கல. இப்போ இதை போய் ஃபேன் காட்டில் காட்டலாம். இது அம்மா பார்க்கறதுக்கு ஃபேன் காட்டிருக்காங்க. ஃபேன் காட்டில் எங்கள் ஊரில் சரியான மழை. மழை பெய்யறதுனால எங்களால் வீடியோவே சரியாக எடுத்து போட முடியாது. பாருங்க, நல்லா அப்படி வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ என் தம்பி கூட எனக்கு வருவான். இந்த அடி கொஞ்சம் காய. உங்களுக்கு டான்ஸிங் வீடியோ என்ன வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து முடி சாஃப்டாக வந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன்.
இது எங்கள் அம்மா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. கருப்பாக இந்த எண்ணெய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வேறு லூஸ் மாதிரி டான்ஸ் ஆகிட்டு பையனுக்கு நீ வச்சுக்கணும். நல்லா கட்டியாகணும். உங்களுக்கு மேலே இதெல்லாம் கலர் வேணும்னா டாப்பிங்க்கு போட்டுக்கலாம். நான் வந்து போட போகிறேன் டாப்பிங்கு. அது போடுறதுன்னா கிட்ட வந்து வேஸ்டான ஸ்கெட்ச் பென்ஸ் பிளாக் போட்டுக்கலாம்டா. பர்பிள் கலர் வேஸ்ட் கேட்டுட்டேன். நான் பர்பிள் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். டாட்டாக வச்சிங்கன்னா கூட ஓகே தான். இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும்க்கா அப்படின்னீங்கனாலும் ஓகே, உங்களுக்கு வேண்டியது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேணும்னா இந்த பின்னாடி இருக்குல்ல இந்த மக்கட்டை கட்டிட்டு இது இங்க் இருக்குல்ல ரெண்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த ஃப்ளாஷ் ஷேப்புக்கெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் வராது. நம்ம ஜஸ்ட் கலர் மட்டும் போட்டுவிடுவோம். இது ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீலிங் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், ஆனால் நோட்டில் வச்சா அழகாக வரும். மூசி காட்டு பார்த்துக்கோங்க. இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு என்ன வேணும்னா டிசைன் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப எல்லாம் மெஸ்ஸியாக மிக்ஸ் ஆகிடும், நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் தட்டு மாதிரி இருக்கும்ல, அப்போ போடுங்க என்ன டிசைன் இன்னொரு அதை பாருங்கள். நல்லா மெஸ்ஸியாக இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இதே இங்கு பென்னு பேப்பரில் இங்கு பெனில் எழுதின பேப்பர்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இங்கு உங்களுக்கு அப்படியே ப்ரொடியூஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணும்போது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல, பென்சில் எழுதுனேன் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகலை. இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சிக்கியாக. நல்லா காயணும். இப்போ நான் போய் கை விட்டு வரேன். ஒன்று குளிச்சா சரியாக போயிடும். இந்த இங்கு நான் இன்னும் குளிக்கல, ஏன்னா வந்து எங்கள் ஊரில் ஒரே மழை, வெயில் இல்லை. இந்த பெண்ணை வச்சு நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க ஓரெல்லாம் பண்ணிட்டேன். போதும் போதும் ஓட மாட்டேன். இங்கே இந்த வரும் போது இப்போ இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ண இருடா நான் பண்ணுறேன் இரு. இப்படி தான் பண்ண எனக்கு வெறி வரும். இது எங்கள் அம்மா பார்க்கணுமே, அவங்களுக்கு இருக்கு. இப்படி நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒருத்தர் வந்து உங்களை தொல்லை பண்ணால் அடிக்கணுமா அடிக்கணும். நம்ம அடித்தா மட்டும் அடிச்சுக்கினே இருக்கேன். எங்கள் அம்மா அந்த பையனை மட்டும் அடிச்சுக்கினே இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு வாங்க. காட்டுங்க இரு, நான் பண்ணுறேன்ல. இப்போ தான் நடுவில் சண்டை போடுவோம். அதை வந்து இது பண்ணாதீங்க. இரு, நான் தான் பண்ணுறேன்ல. நீ தட்டு மாதிரி ஆனால் நீ பண்ணிக்கோயேன். ஆயிடுச்சா? இல்லை ஆகலை, நல்லா காஞ்சா தானே தட்டு ஆகும். பாருங்க சீல் பேட் பாருங்க, சீல் பேட்
உங்களுக்கு யாருக்குன்னா நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வந்து சேருங்க. நல்லா என் ஸ்கூல் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அப்புறமேட்டு விக்னேஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இங்கே யாருக்குன்னா வந்து சேரணும்னா சேர்ந்துக்கோங்க. இதெல்லாம் ஃபீஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஃபுட்டு வேனு எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ்லேருந்து. போதும், ஃபேன் காற்றுல காமிக்கலாம். இரு இது ஃபுல்லாக பண்ணிடலாம். வச்சுருங்க பாருங்க, நல்லா ஹேர் கட் பண்ணுங்க. இது கட்டியானோடனே நான் உங்களை பார்க்குறேன். பாய். பாருங்க, நல்லா தட்டாயிடுச்சு. நான் எடுத்து காமிக்கலாம், ஆனால் இது தட்டு தான். இல்லை நம்ம வந்து இன்னும் நல்லா டிசைன் போட்டால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.